தாய் போல என்னை தாலாட்டு பாடி சேயாக நீயும் சீராட்டினாய். நீ தேடி செல்லும் மான் போல நானும் உன் பாதம் சேர வழிகாட்டினாய். நீ இல்லை என்றால் நானும் இல்லையே, நீ இன்றி போனால் வாழ்வும் இல்லையே. நீதானே எந்தன் வாழ்வின் செல்வமே, நீ இன்றி வாழ்வில் எல்லாம் சோகமே. விழுகின்ற நேரங்கள் விதையாக மடிந்தாலும் எழுகின்ற நேரங்கள் புது வாழ்வின் பாதைகள். வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா, வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. ஏழை எந்தன் உள்ளம் நீ வா, ஏங்கும் எந்தன் தாகம் தீர்க்க வா. வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா, வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா. ஆம் என் இனிய உறவுகளே, ஆண்டவர் நம் நெஞ்சுக்குள் வரும்போது எல்லா நேரங்களிலும் நாம் ஆண்டவரையே மனதில் நிறுத்தி வாழும்போது நாம் அவருக்கு உகந்த பிள்ளைகளாக இருப்போம். அவர் பார்வையில் அவர் சொல்வது போல இன்றைய சங்கீதம் 25:7-24 இருக்கிறோம். நாம் தூய ஆவியின் துணையோடும் அன்னைமரியின் பரிந்துரையோடும் நாம் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து கொண்டிருக்கிற சங்கீத தொடர்ச்சி. தீமையை விட்டு விலகு, நன்மையே செய், நல்வாழ்வை நாடு, அதை அடைவதில் கருத்தாயிரு. ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்கி கொண்டிருக்கின்றன, அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது, அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போக செய்வார். அதனால் நாம் முடிந்த அளவு ஒருவருக்கு நன்மையை செய்வோம். நம்மளால் நன்மை செய்ய முடியாவிட்டாலும் தீமையை செய்ய மனதில் கூட நினையாமல் இருப்போம். இன்றைய முதல் வாசகம் நமக்கு 2 கொரிந்தியர். நம்ம அதை எப்படி நம்ம அதை சொல்லிக்கிறாங்கன்னா, நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னல் உற்றாலும் மனமுடைந்து போவதில்லை, குழப்பம் உற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும்போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எல்லா நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். சாவின் ஆற்றல் எங்களில், வாழ்வின் ஆற்றல் உங்களில் வெளிப்படுகிறது. சாவின் ஆற்றல் எங்களிலும், வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது. பார்த்தீங்களா, திருத்தூதர்கள் என்ன அழகாக நமக்கு இதை எடுத்து சொல்லும்போது, நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு எல்லா நேரமும் நம்ம ரெடியாக இருக்கணுமா, நம்ம ரெடி பண்ணின்னு. நீதிமொழிகள் சொல்வது போல, எண்ணங்கள் மனிதர் எண்ணலாம், ஆனால் எதற்கும் முடிவு கூறுபவர் ஆண்டவர். ஆண்டவர் மனிதருடைய நடத்தையெல்லாம் அவர் பார்வையில் களங்கமற்றதாய் தோன்றலாம், ஆனால் ஆண்டவர் அவர்கள் உள்ளெண்ணத்தை சீர்தூக்கி பார்க்கிறார். பாருங்கள், மேலே நம்ம இப்போ எவ்வளவோ நம்ம ட்ராமா பண்ணலாம், எவ்வளவோ நம்ம நடிக்கலாம், ஆனால் நம்ம நடிப்பு, நாடகம், ட்ராமா எல்லாம் இறைவனிடம் ஒன்றுமே செல்லாது. ஏன்னா அவர் பார்வை களங்கமற்றதாய் ஒவ்வொரு நாளும் நம்ம உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். அவர் செவிகள் நீதிமான்கள் குரலை எந்நேரமும் அவர் கேட்டுக்கொண்டு, அவருடைய கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன. அதுபோல் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாக வாழ்வோம். நாம் இன்றைய தூய மத்தேயு நற்செய்தி நாம் பார்க்கும்போது,